வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலை இந்தியன் பேங்க் அருகே புதிதாக வால்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ மற்றும் அவுட்பாக்ஸ் நியூட்ரிஷன் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வால்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ மற்றும் அவுட்பாக்ஸ் நியூட்ரிஷன் சென்டரை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர். மேலும் அதன் நிர்வாக இயக்குநர் பிரவீன் ஜீவாவிற்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், அன்பழகன் உட்பட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டு அதன் நிர்வாக இயக்குநருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகை கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன உடற்பயிற்சி சாதனங்களை கொண்டு ஏசி வசதியோடு பிரம்மாண்டமாக இன்றைய தலைமுறையினர் விரும்பும் வகையில் உடற்பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நீண்ட அனுபவம் கொண்ட உடற்பயிற்சியாளர்கள் மற்றும் புதுவிதமான பல்வேறு உடற்பயிற்சி சாதனங்கள் என அனைத்து வசதிகளுடன் இந்த ஃபிட்னஸ் சென்டர் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட அன்பு நகர் விரிவாக்கத்திற்கு சிமெண்ட் சாலை அமைத்தல், அண்ணாமலை நகர், அன்பு நகர், ரமணா நகர் உட்புற சாலைகளுக்கு தார் சாலை அமைத்தல், லட்சுமி நகர் மற்றும் மூகாம்பிகை நகர் விரிவாக்கத்திற்கு சாலை அமைப்பதற்காக சுமார் ரூபாய் 1 கோடி செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது ஊர் மக்கள் கடந்த காலங்களில் எங்கள் பகுதியில் தார் சாலை வசதி போடப்படாமல் கிடப்பில் கடந்த தார் சாலை வசதிகளை செய்து கொடுத்ததற்கு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். வில்லியனூரில் வெங்கடேஸ்வரா இனிப்பகத்தை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திறந்து வைத்தார். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் அருகே புதிதாக அமைந்துள்ள வெங்கடேஸ்வரா இனிப்பகத்தை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் தண்டபாணி, கார்த்திக், சுதர்சன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறத்தில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. வானிலை மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்தது. இந்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதேபோன்று கிராமப்புறங்களான வம்புப்பட்டு, சோரப்பட்டு, கரிக்கலாம்பாக்கம், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
மேலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவிதுப்பேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் செயல்பாட்டு மாதிரிகளை பார்வையிட்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர். அறிவியல் கண்காட்சியில் 20க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் வைத்திருந்தனர். சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு பாராட்டு சான்றிதழ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் ஆனந்த்ராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை கனகலட்சுமி நன்றியுரை வழங்கினார். உடன் நகராட்சி டாக்டர் ஆர்த்தி, தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் உடல் நலம் பெற வேண்டி உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளை செய்தனர். இதன் ஒரு பகுதியாக ரஜினியின் தீவிர ரசிகரும் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல்நலம் பெற வேண்டி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டுமென மனமுருகி வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்தனர். இதில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ரஜினி நலம் பெற அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என ரசிகர்கள் பொதுமக்களிடம் கேட்டது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. இதில் மாநில செயலாளர் பிரபாகர், இணை செயலாளர் ஜோதிகுமார், துணை செயலாளர் கோபி, ரமேஷ், கலை கதிரவன், மோகன், ஆன்மீக நற்பணி மன்ற தலைவர் ஓம்சக்தி ரமேஷ், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் செல்வகுமார், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மணிகண்டன், விக்கி, அருண், ஆதித்ய தினேஷ், தமிழ், ஜெகதீசன், சுரேஷ், லத்துநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் மாநிலத்தில் நீர் மேலாண்மையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன்படி சேதமடைந்த பிள்ளையார்குப்பம் படுகை அணை ₹29 கோடியில் புதிதாக கட்டப்படும் எனவும், அதேபோல் கொமத்தான் மேடு தடுப்பணை ₹13 கோடியில் கட்டப்பட உள்ளது என்றும், மேலும் பாகூர் ஏரியின் கரையை பலப்படுத்த ₹7 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பணிகளுக்கான ஒப்பந்தம் இந்த மாத இறுதிக்குள் விடப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கும் என தெரிவித்த அமைச்சர் நாராயணன்,
புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் முதல் கட்டமாக பாகூர், குருவிநத்தம், கிருமாம்பாக்கம், உசுட்டேரி, கோர்காட் ஆகிய ஏரிகளை பைப் மூலம் இணைத்து 1 டிஎம்சி தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் உள்ள துறைமுகத்தை நவீனப்படுத்தி விரிவுபடுத்த மத்திய அரசு ரூபாய் 120 கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மணி மண்டபத்தில் நவராத்திரி முன்னிட்டு சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி கொலு தர்பார் நிகழ்ச்சி இன்று துவங்கியது. கொலு தர்பாரில் ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர், திருக்கடையூர் அபிராமியம்மன், திருக்கடையூர் திருக்கால சம்ஹாரமூர்த்தி, நந்திகேஸ்வரர், சிவயோகியார், ஸ்ரீ அனைத்தெழுந்த நாயகர், ஆதி குமரகுருபர சுவாமிகள், புன்னைநல்லூர் மாரியம்மன், அபிராமி பட்டர், சொக்கநாத பெருமாள் உள்ளிட்ட பல தெய்வங்களை காட்சிகளாக அமைத்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கொலு தர்பாரில் பல்வேறு கடவுள் பொம்மைகளும் அழகாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் பேராசிரியர்கள் பற்றாக்குறை பிரச்சினையை முன்வைத்து வகுப்பை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக கல்லூரி வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் இன்று மாலை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வருகை தந்தார். அப்பொழுது மாணவர்கள் பேராசிரியர்கள் பற்றாக்குறை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை தீர்த்து உடனடியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் வகுப்புக்கு சென்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் புனித பாத்திமா அன்னை ஆலயம் உள்ளது. இதன் 70வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பேராயரின் பதிலி கல்வித்துறை பீட்டர் ராஜேந்திரன் கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து கோவில் பங்குத்தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சேவியர் கிளாடஸ், அருள் திரு சவரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலையில் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர் பவனியும் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகின்றது. இதனை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆடம்பர தேர்பவனியை துவக்கி வைக்கின்றார். இதில் அனைத்து பங்கு இறைமார்கள் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டுள்ளது.
மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் படிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து தனியார் பள்ளிகளுக்கான ஆலோசனை கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகளுடனான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் லாஸ்பேட்டில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் பேசிய ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கல்லூரிகளுக்கு காலதாமதமில்லாமல் கட்டணம் வழங்கப்பட்டு வருகின்றது. தனியார் கல்லூரி நிர்வாகிகள் ஆதி திராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும் எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பயிற்சி உதவித்தொகை 45,000 சில கல்லூரிகள் வழங்குவதில்லை என புகார் வந்த நிலையில் அரசு உத்தரவை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் நேற்று சமூக ஊடகங்களின் வாயிலாக இணையவழி குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. சமூக ஊடகங்களில் நடைபெறும் பல்வேறு குற்றங்கள் குறித்தும் மாணவ மாணவிகள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்தும் புதுச்சேரி சைபர் குற்ற தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி விரிவாக எடுத்துரைத்தார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இச்சிறப்பு வகுப்பில் தனது பணிக்கால அனுபவத்தையும் பண மோசடி, இளம்பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். சமூக வலைதள சிக்கல்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது குறித்து மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். இச்சிறப்பு வகுப்பில் 250க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் மிகுந்த கவனத்துடன் பங்கேற்றனர். சிறப்பு வகுப்பில் மாணவ மாணவிகளின் பல்வேறு சந்தேகங்களுக்கு புதுச்சேரி சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி அவர்கள் விளக்கமாக பதிலளித்தார். புதுச்சேரி சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி உட்பட சிறப்பு வகுப்பில் பங்கேற்ற காவல்துறையை சார்ந்த அனைவருக்கும் கல்லூரி இயக்குநர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். கடந்த 60 ஆண்டு காலமாக கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட கடலூர் முதுநகரில் 42வது வார்டான குயவன் குப்பத்தில் மலைக்குறவர்கள் தங்கள் ஜாதிக்கு உரித்தான சரியான ஜாதி சான்றிதழை வழங்கவில்லை என்று பல முறைகள் மனு கொடுத்தும் அரசு கண்டுகொள்ளாத நிலையில் 42வது வார்டு கிராம சபை கூட்டத்தில் தெரிவித்ததை அடுத்து 42வது வார்டு கவுன்சிலரான செந்தில் அந்த கிராமவாசி மக்களை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மேயர் சுந்தரி ராஜா மற்றும் அவரது கணவர் 42வது வார்டு கவுன்சிலர் செந்தில் அந்த கிராமவாசிகளான மலைக்குறவர்கள் அனைவரும் சேர்ந்து கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்கள் கோரிக்கையை SC ஜாதி சான்றிதழ் இல்லாமல் ST ஜாதி சான்றிதழாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மனு கொடுத்தனர். அப்பொழுது அந்த கிராமவாசிகள் கூறியதாவது, எங்கள் முன்னோர்கள் இதற்கு முன்பு அம்மி குத்தும் வேலை மற்றும் முரம் கூடை பின்னுதல் வேலையில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது அதற்கு வழி இல்லாததால் நாங்கள் கழிவுநீர் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணும் வேலையை செய்து வருகின்றோம். இதனால் எங்களது வம்சத்தில் ஆண்களின் ஆயுட்காலம் 40 வரைதான் நீடிக்கின்றது. அதற்கு மேல் நோய்வாய்ப்பட்டு ஆண்கள் இறந்து விடுகின்றனர். எனவே எங்களது வம்சம் தழைக்கவும் நாங்கள் நல்ல முறையில் வாழவும் எங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பு படித்து அரசு உத்தியோகத்தில் சேர்ந்து நாங்களும் நலமுடன் வாழ விரும்புகின்றோம். அதனால் எங்களுக்கு இந்து குறவர்கள் ST ஜாதி சான்றிதழை வழங்குங்கள் என்று அறைகூவல் விடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.